மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான முதல் வயது பிறந்த நாள் கொண்டாடுகிற அருமையான உச்சரிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. நாம் இப்பொழுது தலைகளை தாழ்த்தி நாம் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அதன் பிறகு 2 பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து ஒரு வேத பாடம் வாசித்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஆகவே எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடுவோம். Thank you Jesus. நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த முதல் பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான ஜெய்டாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன பந்துக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே இந்த நாளிலும் அருமையான இந்த குடும்பத்தாரை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது ஆகாததை கண்டால் யாரை சேவிப்பீர்கள் என்று வேதவசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. நாங்கள் முதலாக உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உமக்கு கனத்தை செலுத்தி இந்த நிகழ்வை நாங்கள் தொடங்குகிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. கிருபையின் பொற்கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே. எல்லோருக்கும் தெரிந்ததான ஒரு பழைய பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நம்ம குடும்பமாக வந்திருக்கிறோம். ஆகவே எல்லோரும் இணைந்து நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன். எல்லாம் சேர்ந்து தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன். பாத்திரமாகையும் மாற்றம் கருணை விட்ட, பாத்திரமாகையும் மாற்றம் கருணை விட்ட பாத்திவனை யுத கோத்திரனை தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன். அன்னை மரி சுதன் உள்மீது அமிழ்ந்து கழுதவனே, உள்மீது அமிழ்ந்து கழுதவனே, உள்மீது அமிழ்ந்து கழுதவனே. உன்னரை நீருற்ற சின்ன குமாரனை, உன்னரை நீருற்ற சின்ன குமாரன், முன்னூரை நூற்றடிக்கின் நிலத்துற்றோனை தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன். கந்தை போதிந்தவனே, மனோர்களும் வந்தடி பணிபவனே, மனோர்களும் வந்தடி பணிபவனே, மனோர்களும் வந்தடி பணிபவனே. மந்தையத்தானந்த மாட்சியணி தோனை, மந்தையத்தானந்த மாட்சியணி தோனை, வானப்பரன் என்னும் ஞான குணவானை தோத்திரம் செய்வேன் இரட்சகனை, தோத்திரம் செய்வேன்
ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் உருவானை, தேசிகர்கள் தேடும் உருவானை, தேசிகர்கள் தேடும் உருவானை. அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு ஆண்டு பெற நின்று கைகொண்டல தூவித்தோத்திரம் செய்வேன், ரட்சகனை தோத்திரம் செய்வேன், ரட்சகனை தோத்திரம் செய்வேன், ரட்சகனை தோத்திரம் செய்வேன். மாத்திரமாகையும் மாற்றம் கருணை, மாத்திரமாகையும் மாற்றம் கருணை, பார்த்திவனை யூத கோத்திரனை இன்னும் தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி பாடும் பிடிக்கிறோம். அப்படி காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். இந்த தேர்நாட்டம் வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வானிலும் நீரே, பூமியும் நீரே, ஆழியில் நீரே, என் ஞானத்தில் நீரே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் மாறிடானேசரே, ஞான வைத்தியரா, ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் அன்பரும் நீரே. இந்த காலத்திலும் எந்த
ஹalleluya. Hallelujah. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை கண்மணி போல பாதுகாத்த தேவன், ஒரு கருப்போல காத்தவர், என்னை சிதையாமல் சுமந்தவர். எல்லாரும் சொல்ல போறோம் ஹல்லேலூயா. சின்ன ஒரு வயது குழந்தையிலிருந்து சீனியர் சிட்டிசன் எல்லாரும் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள போகிறோம். ஆண்டவரை மட்டும் எனக்கு ஜீவனை தந்தீரே ஹல்லேலூயா. நான் மட்டும் உயிரோடு இருக்கிறது உடைய கிருபை அல்லவா, நான் நிர்மூலமாக இருக்கிறது உடைய கிருபை அல்லவா, என்னை தாங்கி நடத்துகிறது உடைய கிருபை அல்லவா சொல்லி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். சேர்ந்து வாய்களை சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. சொல்லுங்கப்பா. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போடு சுமந்தீரே நன்றி. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Praise you, Father. Hallelujah. Thank you, wonderful Jesus. இந்த திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நிகழ்ச்சியில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஒரு ஆண்டுகள் இந்த குழந்தையை சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்தீரே. கரைதரை பிழை இல்லாமல், நாசமோசங்கள் இல்லாமல், ஆபத்துகளுக்கும் விக்கினங்களுக்கும் வியாதிகளுக்கும் வன்மங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதே அபிஷேகத்தோடு இன்னும் ஒரு ஆண்டை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், 70 வருஷம், ஆண்டவரே, பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், 1000 கத்தரைகளை கரமெடுத்து நடத்துகிறேன். பார்வை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லுகிற தேவன், இதோ அருகில் வருகிறேன் என்று சொல்லுகிறவர், எங்களை நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் நடத்தின சொல்லுங்க சத்தம். நீர் நடத்தின ஒவ்வொரு நாளும் பூரண வார்த்தையே கரங்களை அசைத்து சொல்லுமாமே. எதிரேசரே, எதிரேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எதிரேசரே, எதிரேசரே, என் நினைவா இருப்பவர். துதிக நம்மை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே. எல்லோரும் அமருவோம். இந்த நிகழ்ச்சி சீக்கிரத்தில் நம்ம நிறைவு செய்யலாம். இப்பொழுது வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். அருமையான அன்பு சகோதரி வந்து இப்பொழுது சங்கீதம் 127 நமத்திலே வாசிக்கிறார். வாசிக்க வேண்டிய ஆசீர்வதிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 127. சாலோமன் பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே, ஆதியாகமம்
21வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:8 நான் வாசிக்கிறேன். பிள்ளை வளர்ந்து பால் மறந்த நாளில், ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். சோ பிறந்த அன்னைக்கு அவன் ஃபீஸ்ட் வைக்கல. பிள்ளை பால் மறந்த போது ஆபிரகாம், இப்ப அதுதான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு ஃபீஸ்ட். அது ரொம்ப அழகா துவக்க புத்தகத்திலே ஆதியாகமத்திலே இப்படி சொல்ல இருக்கு. படிக்கும் பொழுது அந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த பிள்ளை வளர்ந்து, அது வளருது, அது பெரிய ஒரு இடத்துக்கு ஒரு வயது நிறைவை அடைந்த போது அதை ஒரு கொண்டாட்டமாக வேதம் கொண்டாடுகிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே ஆபிரகாம் அதை கொண்டாடுகிறதாக நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் இந்த வசனத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடலாமா? அதெல்லாம் அவசியமா? சும்மா வீட்டுல செய்யலாமே? இல்ல, வேதம் அதை ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு குழந்தையை வளர்த்து எடுப்பதற்கு இந்த ஓராண்டுகள் இவங்க பட்ட பாடு எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு பிள்ளைய அது அவங்க கருவில் சுமந்து அதை ஈன்றெடுத்து அதை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அந்த தாய் படுகிற பாடுகளை இன்றைக்கு என்ன செய்யறாங்க? கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க. ஒரு பெரிய ஒரு பல நாட்களுக்கு முன்னதாக நான் படித்த ஒரு பகுதி, ரீடர் டைஜஸ்ட்ல வந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதன் ஒரு இதே போல ஒரு பார்க்ல ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு வண்டியை வச்சு தள்ளிக்கிட்டே போறான். அப்போ அதுல அங்கங்க இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, அதுல எல்லாம் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ அந்த அந்த குழந்தைய தள்ளிக்கிட்டே போகும்போது அந்த பூங்காவிலே அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறான், ஜோன்ஸ் பொறுமையா இரு அப்படின்னு. ஜோசுவா பொறுமையா இரு அப்படி, ஜோன்ஸ் பொறுமையாரு அப்படி சொல்லி தள்ளிட்டே போறான். 2 ரவுண்டு 3 ரவுண்டு வந்துட்டா இதே வார்த்தையை சொல்லிட்டே இருக்கான். உடனே பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, எப்பா அதுவே ஒரு சின்ன குழந்தையா இருக்குது, அத போய் நீ பொறுமையாருன்னு சொன்னா அதுக்கு விளங்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னானா, ஜோன்ஸ் இவன் இல்லை இவன் தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு குழந்தையை வளர்த்து எடுக்கும் பொழுது நமக்கு கடவுளே நமக்கு பொறுமை தருகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் தருவார். ஹல்லேலூயா. நல்ல தூக்கத்துல எழுப்பி விடுவாங்க. ஹல்லேலூயா. போய் பால் அடிச்சுட்டு வாங்க, ஒரு கொஞ்சம் கோவப்பட்டாலும் சிக்கல் ஆயிரும். ஹல்லேலூயா. ஆமா, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. நானும் 2 பிள்ளைகளை பெற்று 2 பேர பிள்ளைகளையும் எடுத்தாச்சு. 2 பேரும் ஒரு வயதை கடந்து வந்துட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது ஆண்டவர் நமக்கு சில பொறுமைகளை வைத்து போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய பாடங்கள் நமக்கு ஆண்டவர் இவர்கள் மூலமாக தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல பயங்கர டென்ஷனா இருந்தவன்லாம் இந்த பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்துல ரொம்ப ஞானமா இருப்பான். அப்போ நீங்க கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள் இந்த ப்ரீகேஜ் போய் எல்கேஜி எல்லாம் போகும்போது இன்னும் இந்த பேரண்ட் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. என் பேரை இப்பதான் ப்ரீகேஜ் போயிருக்கான். என் மருமக அப்படியே இப்ப நாங்க இங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட பண்ணிருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அடுத்து நமக்கு ஒரு வேலை கொடுக்காங்க. பிள்ளைகளுக்கு பண்ணி முடிச்சாச்சு, இப்ப பேர பிள்ளைகளுக்கு நான் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது, இல்ல நீங்க அதை செஞ்சிருங்க, நம்ம கொஞ்சம் ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னால அது செஞ்சிருங்க. பரபர ரொம்ப டென்ஷன் ஆகாத. நான் என் பிள்ளைகளுக்கு நான் இப்படி டென்ஷன் ஆகல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இதை நான் எங்க கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்டே வெளியே வர்றேன். சரியா? எல்லாரும் இருக்கிறீங்க. பிள்ளைய கொண்டு போய் யூகேஜி விட போறேன், மூத்த மகனை. அப்போ 2 பெற்றோர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட வந்தவங்க, ஐயோ நான் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு டிஃபனை கொடுத்துட்டு அப்படியே ஹோம் ஒர்க் செய்ய வச்சிருவேன், அப்படியே படிக்க வச்சிருவேன், அவன் படிக்க மாட்டானுமா, அவனை அப்படி போட்டு விட மாட்டேன் அப்படி இப்படின்னு அவங்க பேசுறாங்க. அவங்க சொன்னாங்க, நானும் அப்படிதான், எப்படியாவது அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அன்னைக்கு தீர்மானம் பண்ண, என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி ஒரு நாளும் ஜெபிக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்.
இப்ப எல்லா பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா யாரு கடைசி ரேங்க் வரும்? அன்னைக்கு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே பிள்ளையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், அவ்வளவுதான், நீ படிடா. என் மனைவிக்கு தெரியும், அந்த எல்கேஜில அந்த டீச்சர், உங்க பையன் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், அவன் மக்கு அப்படிம்பாங்க. பரவாயில்ல, வெரி குட், முட்டை எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல அப்படிம்பாங்க. எல்கேஜில முட்டை எடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். அந்த பையன் படித்து வளர்ந்து லோயலா கல்லூரிக்கு போனான். அவன் 3 ஆண்டுகளும் அந்த குயிஸ்ல, அவங்க இன்டர் காலேஜ்ல எல்லாம் அவன் தான் கப்பு வாங்கி கொடுப்பான் லோயலா காலேஜுக்கு. காரணம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை நாம் வளர்ப்பதை விட கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து அவரை வளர்க்க சொல்வது. அல்லேலூயா. அதுக்குதான் இந்த விருந்து, வேற ஒண்ணுக்கு இல்ல. புள்ள வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரான். அப்படி வரும் பொழுது மகள் வளர்கிறாள். அப்பொழுது நாம் இதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுப்போம். நமக்குன்னு நிறைய ஆலோசனைகள் இருக்கும், நமக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும், நமக்குன்னு நிறைய விருப்பங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகள், உன்னுடைய நினைவுகள், நான் அப்படி படிக்க வச்சிடலாம், இப்படி பண்ணிடலாம், ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. அவங்க போற போக்குல தான் நம்ம விடணும். மூத்த பையன் நல்லா படிச்சு வந்துட்டு இருந்தான். உடனே என் வீட்டம்மா சொல்ல, 2வது பையனை எப்படியாவது எனக்கு அவனை ஒரு ரயில்வேல சாக்கணும். அவனுக்கு என்னமோ ட்ரெயின் மேல அவ்வளவு பிரியும். அல்லேலூயா. ஏமா அப்படிலாம் நடக்காது. ஏன்னா அவன் 7th ஸ்டாண்டர்ட்லயே ஸ்க்ரூ டிரைவரை கையில் எடுத்துட்டான். அவன் என்கிட்ட எப்ப அந்த பத்த வைக்கிற அயன் வாங்கித்தாங்க அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டேன். வயரெல்லாம் பத்த வைப்பான், வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமானையும் பிரிச்சு பத்த வைக்கிற வேலையை செய்வான். என்ன அவனும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சான். ஆனா அவனுக்கு வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. மூத்த பையன் அவன் படிச்சு ஒரு பேங்க்ல போயிட்டான். 2வது பையன் அவன் கடைசியில அவனுக்கு விருப்பம் என்ன, அவன் போட்டோகிராஃபி அது போனான். அவன் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கான். நான் விட்டுட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சித்த வச்சிருக்கிறாரோ அதான். நீங்க என்னதான் நீட்டு படிக்க வச்சாலும் போராடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. எந்த போராட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்ம பிள்ளைகளை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை என்ன செய்வார், பார்த்துக் கொள்வார். வேதம் அப்படித்தான் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை, மூல பாஷையில் எப்படி இருக்குது அப்படின்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை எரிந்து விடு அப்படின்னு இருக்கு. வச்சிட்டீங்கன்னா நீங்க திருப்பி என்ன செஞ்சிருவீங்க, எடுத்துருவீங்க. ஆனா நீ எடுக்க வேண்டாம், எரிந்து விடு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. திண்டுக்கல்ல ஒரு அந்தோனியார் கோயில் இருக்கு, ஆர்சி கோயில். அந்த கோயில்ல என்னன்னா, வாசல்ல இப்போ இந்த மாதா கோயில்கள் எல்லாம் வெளியில மெழுகுத்திரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அங்க விளக்குமாறு வச்சிருப்பாங்க. இது ஒரு பழக்கம். எதுக்கு அப்படின்னா, அங்க வர்றவங்க எல்லாம் இந்த விளக்குமாரை வாங்கி இந்த கோயில் வாசல்ல தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது சுத்தி திருப்பி இந்த கடைக்கே வந்துடும். அது 2வது. இது ஒரு நேர்ச்சை மாதிரி செய்யறாங்க. என்னன்னா, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தொடப்பக்கட்டையால என்ன தூக்கி எரிந்து விடுகிறேன் என்று அர்த்தம். இப்ப நம்ம ஒன்னே ஒண்ணு செய்ய போறோம். உங்க பிள்ளைய ஒரு வருடம் வளர்த்த ஆண்டவர், நீங்க இன்னொரு விஷயத்துக்காக இப்ப நீங்க கவலையே படல, அந்த கவலையை நாங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருக்கேன். அல்லேலூயா. என்ன கவலை தெரியுமா? நான் அடிக்கடி இந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளானா ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்களே, இதே மாதிரி உங்க மகளுக்கும் வைப்பீங்கல்ல, ரெடி ஆயிட்டார். அப்ப சொல்லும்போது எங்க பெற்றோர்கள் எல்லாம் பார்த்து கேட்பேன், இந்த பிள்ளை இந்த நிலையை அடைவதற்கு என்றைக்காவது நீங்க ஜெபிச்சீங்களா? நீங்களே ஜெபிச்சிருக்கீங்களா உங்க பிள்ளைகளுக்காக? ஜெபிச்சது இல்ல, அதை பத்தி நீங்க திங்க் பண்ணது கூட கிடையாது. ஆனா ஒரு நாள் அந்த நிகழ்வு நடந்து விடுகிறது. பாத்தீங்களா? இது யார் செஞ்சா? இது ஆண்டவர் செய்கிறார். அதுக்காக நீங்க ஜெபிக்கல. ஆனா நீங்க எப்ப கவலைப்படுவீங்க தெரியுமா? அவ காலேஜுக்கு போயிட்டு அவ வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கவலை வரும். என்ன கவலை? பிள்ளைய எங்க எந்த இடத்துல இதை செஞ்சவர், இந்த பிறந்த நாளை கொண்டாடினவர் அதையும் செய்வார், வாழ்க்கையையும் சிறப்பாக்கி தருவார். நம்புறீங்களா? மொத்தத்துல செய்ய வேண்டியதுன்னா, என் பிள்ளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்க ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். யாரெல்லாம் புழா புடியா வச்சிருந்தீங்களோ அவங்கள ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அல்லேலூயா. பிள்ளைய ஒப்பு கொடுத்தான் ஆபிரகாம். பிள்ளையை ஆண்டவருடைய சமூகத்தில் செஞ்சான், பலிபீடத்துல உங்க பிள்ளைய வச்சிரணும். அல்லேலூயா. அதை பாவனையாக திரும்ப பெற்றான் என்று புதிய ஏற்பாடு சொல்லுது. அல்லேலூயா. எப்படி அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதை பாவனையாகவே பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் வைத்து விடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அருமையான பிள்ளைக்காக நாம் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கொண்டாட வந்திருக்கிறோம். ஆகவே எல்லோரும் எழுந்து நின்று இப்பொழுது அந்த
இனிப்பை அவர்கள் பரிமாறிக்கொள்ளப் போகிறார்கள். பிள்ளையை கூப்பிட்டு எல்லாம் அங்க மேடைக்கு வாங்க. அஹ், பெற்றோரும் பெற்றோருடைய பெற்றோர்களும் தயவு செய்து மேடைக்கு வாங்க. Praise the Lord. இந்த நிகழ்விலே ஒரு குறிப்பிட்ட நபரை நான் நினைவு கூற ஆசைப்படுகிறேன். அருமையான ஜோஸ்வாவுடைய மாமியாரை, வெரி ரிச் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க ரொம்ப அருமையான ஒரு சகோதரியை இந்த நாளிலே நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாக இப்போ பர்த்டே சாங் ஒழிக்கும் போது இப்பொழுது தாத்தா பாட்டி கொஞ்சம் பிள்ளைகளை கையை பிடிங்க, பிடித்து இந்த கேக் வெட்டுவதற்கு உதவி செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட்.
என்னோட இளைய பொண்ணு பர்த்டேக்கு வந்த உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இரவு உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம இங்கே முடிச்சுட்டு நேராக அங்கே ஒரு ஹால் இருக்குது, அங்கே நம்ம போய் நம்ம இரவு உணவு வந்து அங்கே சாப்பிட எல்லாரும் வாங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருமே என் பொண்ணு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.